தொழில் லாபத்தில், தொழில் வெற்றியில் எந்த குறையுமே இல்லை. புதுசாக ஜனங்க கிடைக்கலாம் தொழிலில், பையர்ஸ், செல்லர்ஸ், ப்ரொமோஷன், இதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்குது. ஆனால் மாறி மாறி நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த வாரம் நடக்குது, அடுத்த வாரம் நடக்கலாம். இந்த மாதம் நடக்குது, அடுத்த மாதம் நடக்கலாம். ஸோ ஒரு அக்யூரசி குறைவாக இருக்கும், கன்சிஸ்டன்சி குறைவாக இருக்கும். நாம் என்ன பண்ணுவோம், கன்சிஸ்டன்சி குறைவாக இருந்தால் இருந்துட்டு போகுது. கான்ஃபிடென்ட்டில் நீங்கள் குறையாதீங்க. நான்லாம் அந்த கன்சிஸ்டன்சி குறைவான காலத்தை இந்த கடந்த 3.5 வருஷத்தில் 7 லட்சத்தில் பார்த்துருக்கேன். ஆனால் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து நான் விலக மாட்டேன். கன்சிஸ்டன்சி பை கான்ஃபிடென்ட் என்ன ஆயிரும்னா திரும்ப வந்துடும். தொடர்ந்து முயற்சிக்கணும். தியானம் பண்ண முயற்சிங்க, பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு முயற்சிங்க. உங்களுக்கு எதெல்லாம் பிடித்ததோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் நோட் பண்ணி நீங்கள் டஃப்பாக இருக்கிற டைமில் உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. உங்களுக்கு படம் வரைய பிடிக்குன்னா படம் வரைங்க, சமையல் பண்ண பிடிக்குன்னா சமையல் பண்ணுங்கள், நண்பரோட பேசுகிற பிடிக்குன்னா நண்பரோட பேசுங்க, எம்ஜிஆர் பாட்டு கேட்குற பிடிக்குன்னா எம்ஜிஆர் பாட்டு கேளுங்க, கமல் பாட்டு கேட்குற பிடிக்குமா கமல் பாட்டு கேளுங்க. இந்த மாதிரி ஜஸ்ட் டில் த டைம் பி கான்ஃபிடென்ட் அண்ட் கேரி ஆன் இன் திஸ் 5 months.